அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் உயர்நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. 3 ஆண்டுகள் பொன்முடிக்கு சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் என அதிரடியாக ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தாரு. அதனைத் தொடர்ந்து பொன்முடியின் கைதை மட்டும் ஒத்தி வச்சு ஒரு 30 நாட்கள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணி உங்கள் மீது எந்த தவறும் இல்லை என நிரூபித்துக் கொள்ளுங்கள் என கால அவகாசம் கொடுத்திருக்கும் நிலையில் அதனைத் தொடர்ந்து அவருடைய வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் பேசியிருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும், உடனடியாக அவசர வழக்காக இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ண நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் பரிந்துரைத்தால் நன்றாக இருக்கும் என கேள்வி கேட்டதுக்கு உடனடியாக ஜெயச்சந்திரன் அவர்கள் தரமாக பதில் கொடுத்தாரு. உங்களுக்கு 30 நாட்கள் டைம் கொடுத்துருக்குறேன், அதுக்குள்ளே உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, என்னால் பரிந்துரை பண்ண முடியாது என மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. அதனைத் தொடர்ந்து ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த வழக்கில் தரமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு முடிச்சிட்டாரு. அதனைத் தொடர்ந்து அவருடைய வழக்கறிஞர் திமுக வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் தற்பொழுது பொன்முடியின் மேல்முறையீடு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கும் நிலையில் நீதிபதி அவர்கள் தரமான முறையில் அடுத்து 4 நாட்கள் நீதிமன்றம் விடுமுறை என்ற காரணத்தினால் இந்த வழக்கை உடனடியாக எடுத்து விசாரிக்க முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் கேட்க முடியாது என இளங்கோவிடம் சிட்டா சொல்லிட்டார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியின் வழக்கு எப்போ விசாரணைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. அந்த மனுவை இப்போது தற்பொழுது வெயிட்டில் வச்சிருக்காங்க. உடனடியாக அவசர மனுவை எடுத்து விசாரிக்க கூடாது என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் தற்பொழுது முடிவு செய்துள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து பொன்முடி அவர்கள் என்னதான் பண்ணாலுமே அந்த 30 நாட்கள் நிரூபிக்காவிட்டால் கண்டிப்பாக இந்த வழக்கில் இருந்து பொன்முடி அவர்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. அதுதான் அடுத்த கட்டமாக நடைபெறப் போகிறது. எப்படி இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தால் உடனடியெல்லாம் இந்த வழக்கில் தீர்ப்பு கிடைக்காது, கண்டிப்பாக தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீதிபதி அவர்களே உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்கிறதே வெறும் 30 நாட்கள் தான். அந்த 30 நாட்களில் கண்டிப்பாக 2 டைம் விசாரணைக்கு வரும். அந்த 2 டைம் விசாரணையில் அவங்க நிரூபிக்கலைன்னா உடனடியாக பொன்முடி அவர்கள் கைது செய்வதற்கான 100% வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அவரால் நிரூபிக்க முடியாது. அதனால தான் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கிட்டு இப்போ இலாக்காக்கு இல்லாத அமைச்சராக முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம், பொன்முடி அவர்களை முழுவதுமாக பதவியிலிருந்து தூக்கிட்டால் பொன்முடிக்கும் திமுகவிற்கும் ஒட்டுமொத்த நட்பும் முறிந்துவிடும் எனும் ஒரே காரணத்துக்காக தான் இப்போ அமைச்சர் பொன்முடி அவர்களை இலாக்காக்கு இல்லாத அமைச்சராக செயல்படுவதற்கான ஒரு உத்தரவு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாரு. அப்படி அந்த 30 நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதவி தானாகவே முறிஞ்சிவிடும், அவர் சிறைக்கு சென்று விடுவார். அதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒருவேளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி விஷயத்தில் கண்டுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் பொன்முடியை பற்றி எந்த ஒரு அக்கறம் இல்லை என நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். அதனாலே தான் இப்போ அவரை இலாக்காக்கு இல்லாத அமைச்சராக அறிவித்ததற்கு ஒரே காரணமாக இருந்துகிட்ருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவை காப்பாற்றுவதற்கே இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும், அமைச்சர் பொன்முடி அவர்கள் கண்டிப்பாக கதறி எழுதுவதே உங்களுக்கு தெரியும். உயர்நீதிமன்ற நீதிபதியின் முன்பு கதறி எழுது தான் இந்த 30 நாட்களை கேட்டிருக்காங்க. இதுலேயும் நிரூபிக்கலைன்னா கண்டிப்பாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை உச்சநீதிமன்றம் சிறை தண்டனை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு. மக்களை தற்பொழுது பொன்முடியின் வழக்கில் தற்பொழுது அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க முடியாது என மூத்த வழக்கறிஞர் இளங்கோவிடம் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கும் நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.